ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பிடிஎஸ் ஓட்டி 4FF ஆனா ஹயாங்லைன்ஸோட த கேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லேக்பட் பக்கத்தாங்க பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம பிரின்சிபல் ஆஃபீஸ் மிஸ்டர் வெங்கோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறோம். அவர் வந்து ரொம்ப காமாக வந்துட்டு அப்படியே வந்து ரொம்ப அப்படியே அந்த டேபிள் மேலே கை வச்சுட்டு அவருக்கு முன்னாடி இருக்க நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதில் நிறைய கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு செம்ம அப்செட்டாக இருக்காரு. ஷுகா வந்துட்டு, சார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா வந்து வெங்க கிட்ட கேட்க, கேர்ள்ஸ் எங்கே வர சொன்னியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா கிட்ட கேட்கவும், நம்ம ஷுகாவுமே வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம 4 கேர்ள்ஸுமே வந்துட்டு உள்ளே என்ட்ராறாங்க. கேர்ள்ஸ் வந்துட்டு வெங்க பார்த்தோன்னே வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்கிறாங்க. ஆனால் வெங்கோட ஃபேஸ்லேயே சரி ஷுகாவோட ஃபேஸ்லேயே சரி ஸ்மைலே கிடையாது. ரொம்ப அப்செட்டாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ வந்துட்டு அதான் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே அதாவது நம்ம கேர்ள்ஸ் மேலே வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுமாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான விஷயம்லாம் எழுதி பசங்கள்லாம் சைன் போட்டுட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வம்பழுத்து வச்சுருக்காங்களே, கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு யாரையுமே உள்ள எல்லாத்தையும் வம்பழுத்து வச்சுருக்காங்க. அதனால் அவங்களாம் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு வெங்க வந்து படிச்சுட்டு செம்ம அப்செட்டாக இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பசங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே படிக்கிற பசங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு வந்துட்டு வெல் செட்டில்டு பிஸ்னஸ் மேன்ஸோட பசங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதை ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இது பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இது வந்து ஷுகா கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறது, நீ தானே சொன்னேன் இந்த மாதிரி கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வந்தேன், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ தான் சொன்னேன், நானும் ஓகேன்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஸோ ஷுகாவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு கேர்ள்ஸுமே உள்ள என்ட்ரானோடனே நம்ம வெங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே நம்ம கேர்ள்ஸ் முன்னாடி வைக்க கேர்ள்ஸ் 4 பேருமே அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. யூனா, ஷா, நிவி, ஸ்ரீன் 4 பேருமே படித்து பார்க்குறாங்க. படிச்சுட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன சார் இப்போ நாங்கள் என்ன இங்கே இந்த ஒர்க்கை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து வெங்க வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு யூனா தான், அதுக்கு வாய்ப்பில்லை, நான் தான் இங்கே வந்தேன், எனக்கு தோணுச்சுன்னா தான் நான் இங்கேருந்து வெளியே போவேன்ப்பா. ஸோ என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, காசே கொடுக்கட்டும் பரவாயில்ல, நான் இங்கே வேலை செஞ்சு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிவியுமே அப்படி தான், ஆமாம் எப்படி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், அப்புறம் இப்படி பார்த்துட்டு எங்களால் போக முடியும், நீங்கள் வந்துட்டு எங்களை வந்து வெளியே அனுப்பலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிவி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீமே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரின்ஸிபல் கிட்டே நிறைய வந்து ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும், நாங்கள் என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது, இந்த மாதிரி பாதிலே வேலையெல்லாம் விட்டுட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வந்துட்டு ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பிரின்ஸிபல் ஓகே சொல்லி தான் வந்துட்டு கேர்ள்ஸே வந்துட்டு ஒர்க் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் பாதியிலலாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமே பேசுகிறாங்க. 4 பேருமே அவங்களோட முடிவு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வெங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே மாதிரி ஷுகாவுமே வந்துட்டு வெங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணாலுமே அந்த காலேஜோட ஓனர் பிரின்ஸிபல் எல்லாமே வந்துட்டு அவர் தானுங்கும் போது அவரோட முடிவு தானே ஃபைனல். அதனால் வந்துட்டு நம்ம ஷுகாவுமே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அவ்வளோதானா எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்காரு. ஏன்னா அவர் படித்த காலேஜ் எப்படி க்ளோஸ் பண்ண விடுவார் அப்படி அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதனால யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு வெங்க என்ன பண்ணாருன்னா இன்னொரு பண்டில் ஆஃப் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து நம்ம கேர்ள்ஸ் முன்னாடி வைக்கிறாரு. என்ன இதுவும் கம்ப்ளைண்ட் லெட்டரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் 3 பேருமே வந்துட்டு 4 பேருமே கேட்குறாங்க சிரிச்சுட்டு. அப்போ வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் தான், பட் உங்கள் மேலே இல்லை, உங்களுக்காக வந்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவும் கேர்ள்ஸ்க்குமே புரியல, ஏன்னா எங்களுக்காக வந்ததா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற ரகடான பசங்க ஒரு சைடு இருந்தாலுமே ஒரு நல்லா படிக்கணும், நம்ம ஏதாவது லைஃப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டான பசங்களாம் ஒரு சைடு இருப்பானுங்கள்ல, அப்பாவி பசங்களாம் அவனுங்களாம் லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப சமத்தான பசங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் சில வந்து லெட்டர்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு எழுதியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கிளாஸில் ஒழுங்காக படிக்க முடியல, எங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர்ஸ் நடத்துறது சுத்தமாக புரியல, லைப்ரரி போனால் லைப்ரரியுமே வந்துட்டு எங்களுக்கு தேவையான புக்ஸ் இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்காக எழுதியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் என்னன்னா சில விஷயங்கள் வந்து புரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ வந்துட்டு எழுத்தே வந்துட்டு உத்து பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக எழுதுறது, அப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிறுக்கி எழுதுவோம்ல அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷா அதை பார்த்துட்டு அது சரி,
ரொம்ப பயப்படுறானுங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அதில் என்னென்னா நான் இந்த கிளாஸு இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு எந்த ஒரு வந்துட்டு பேருமே எழுதலை. நான் ஜஸ்ட்டு ஒரு இது ஏன்னா பயம் ஏதாவது இந்த மாதிரி நார்மல் ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி இவங்களுமே போயிட்டு வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிடுவாங்கல்ல. ஸோ வந்துட்டு அந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க பசங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு போயிட்டானுங்கன்னா அந்த பசங்களுக்கு நம்ம தான் லெட்டர் எழுதிருக்கோம்னு தெரிஞ்சால் நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க, அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அவனுங்க வந்து பேர் எழுதலை, நேம் எழுதலை, எதுவுமே அந்த எந்த கிளாஸ் எதுவுமே எழுதலை. ஜஸ்ட் மொட்டையாக வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு சரி ஓகே சார் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கொஞ்சம் வந்துட்டு ஆடிட்டோரியம் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் 4 பேருமே வெளியே போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு வெங்குக்கு ஒன்றுமே பொருள் இப்போ எதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளை இந்த காலேஜை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெங்க வந்துட்டு ஜுகாவை பற்றி கேட்க, என்ன சார் நீங்கள் தானே இந்த விஷயத்தை வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, அதனால தான் வர சொன்னேன், இப்போ நீங்களே என்ன சார் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா வந்து கேட்குறாரு. இல்லை எனக்குமே இவங்களை அனுப்ப எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. பிகாஸ் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஸ்டூடெண்ட்டை விட ப்ரொஃபஸர்ஸ் தான் கொஞ்சம் வந்துட்டு தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் சரி பண்ணாங்க. இப்போ சடனாக இவங்க போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் காலேஜ் பழைய நிலைமைக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்குது. எனக்குமே விருப்பம் இல்லை இவங்களை அனுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெங்க வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஷுகா வந்துட்டு சரி ஓகே அவங்க சொல்கிறாங்கல்ல பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாமே வந்துட்டு அங்கே இருக்க எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டில் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பசங்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பசங்கள்லாம் ஒரு சைடு வந்துட்டு ஓகே அப்போ வந்து இவங்க வர சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க 4 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு ஐயோ போச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லெட்டர் வந்து கொடுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இந்த பசங்க கிட்ட சொல்ல போகிறாங்க போல், ஓப்பனாக இப்படிலாம் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் அவங்க ஒரு சைடு பயத்தில் நின்றுட்டுருக்கானுங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கே எந்த ஒரு பிளானுமே கிடையாது. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தது ஸ்டாஃப்ஸ்க்கே தெரியாது. ஸ்டாஃப்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்டாஃப்க்குமே எந்த இன்ஃபர்மேஷனுமே இருந்திருக்காது. ஜஸ்ட் ஆடிட்டோரியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஆடிட்டோரியத்தில் வந்துட்டாங்க. கேர்ள்ஸ் 4 பேருமே மேலே நிற்கிறாங்க. பக்கத்தில் வெங்கான் வந்துட்டு ஷுகா வந்துட்டு ஸ்டேஜுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அவர் ஜஸ்ட் ஒரு அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒர்க் பண்ண வந்திருக்காரு அவ்வளோதான். ஸோ வந்து அதனால வந்து கீழே நின்றுட்டுருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்காரு. நம்ம கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பாக்ஸு, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு இரும்பில் வந்துட்டு அந்த இது இருக்குள்ள டஸ்ட்பின் இருக்குள்ள அந்த மாதிரி ஒரு இரும்பு டஸ்ட்பின் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஷா என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த பசங்க வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு சில கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த டஸ்ட்பினில் போடவும் நம்ம வந்து யூனா வந்துட்டு ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு அந்த இது பண்ணுவோம்ல அந்த பற்ற வைப்போம்ல லைட்டை, அதை எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சு அதுக்குள்ளே வந்து போட்டுறாங்க, தீ பற்ற வச்சுறாங்க. அது சட்டுக்கு எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஷா சொல்கிறாங்க எங்களுக்கு பயம்லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல அவ்வளோதான். அந்த பசங்களுக்குலாம் சரியான கடுப்பாயிடுச்சு. ப்ராப்ளம் பண்ணுற பசங்களுக்குலாம் இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸும் சரி பசங்களும் சரி ரொம்ப கடுப்பாயிட்டானுங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சைடு இருக்க இன்னொரு பசங்களுக்கு பயம், ஏன்னா தான் இவங்க போகாட்டி நம்மளை மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ஒரு பயமாக வேறு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி பயத்துலேயே நிற்க இதை வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க எந்த பசங்க அப்படி வந்து, ஏன்னா தெரியும்ல நம்ம ஒரு பயப்படுறோம்னா நம்ம ஃபேஸ்லேயே காமிச்சு கொடுத்துரும். அதனால நோட் பண்ணுறாங்க, ஓகே இந்த பசங்க தான் போட்டிருக்கானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிவி வந்து மறுபடியும் அந்த இன்னொரு பண்டல் இருக்குல்ல அந்த பண்டலை வந்துட்டு, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கொடுத்தாங்கல்ல அந்த நல்ல பசங்க, அவனுங்களோட வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கா அதையுமே தூக்கி டஸ்ட்பினில் வந்து போகிறாங்க. அதுவுமே வந்து பற்றிட்டு எரியுது. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீ ஒன்று தான் சொல்கிறாங்க, தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். ஸோ நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டேரெக்டாகவே சொல்லலாம், நாங்கள் மாட்டி விடுவோம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ தப்பு பண்ணால் மட்டும் தான் பயப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே டைம் வேறு ஆகிடுச்சு, எல்லாரும் கிளாஸ்க்கு போங்கப்பா, ரொம்ப டைம் ஆகிடுச்சுல்ல, நம்மளுக்கு டைமிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம், கிளம்புங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கேருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அங்கே இருக்க வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அந்த பசங்களாம் ஒரு மாதிரி டென்ஷனும் என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டுப்பில் வந்துட்டு அப்படியே மூவ் ஆக போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஐயோ நான் சொல்ல மறந்துட்டு பாருங்களேன், எல்லா கிளாஸ்லேயுமே சிசிடிவி வச்சுட்டோம். ஸோ எல்லா கிளாஸ்லேயுமே சிசிடிவி வந்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். எல்லா கிளாஸ்லேயும் சிசிடிவி இருக்குது, நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது, நாங்களே எல்லாத்தையும் நோட் பண்ணி யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எல்லோரும்
கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு அந்த பயப்படுவாங்களா அந்த பசங்களுக்குலாம் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அங்கேருந்து வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கட்டுப்பில் போயிட்டாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் வந்துட்டு ஐயோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த கிரவுண்டு அங்கங்கன்னு சிசிடிவி வச்சாலே பெரிய பிரச்சனையாக இருக்கும், பயந்து பயந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் ஸ்டாஃப் ரூமில் வேறு வச்சிருந்தாலும் வச்சிருப்பாளுங்க, இதில் கிளாஸ் ரூமில் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கான்லேயே வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் போகிறாங்க. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து சிசிடிவி இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சிசிடிவியில் அவங்க உட்காந்துட்டு ஃபோன் பார்க்குறது, சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ராப்ளத்தில் தான் முடியும். அவங்க வேலைக்கு ஆப் வச்ச மாதிரி ஆயிடுமா. அதனால் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பயப்படுறாங்களோ அதளவுக்கு ஸ்டாஃப்ஸும் பயந்துட்டு அவங்களுமே வேறு வழியில் நம்ம ஒர்க் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளாஸ்க்கு வந்துட்டு போயிடறாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு வெங்க பார்த்து இது இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை பற்றி எதுவும் பயப்படாதீங்க, நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா எங்களோட ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் நாங்கள் போகவே மாட்டோம். எங்களுக்கு வந்துட்டு 6 மந்த் டைம் கொடுத்தீங்களா, எங்களுக்கு ஃபியூ மந்த் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து கீழே இறங்கி போகிறாங்க. ஏன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துட்டு எங்களுக்கு அந்த டைம் போதும், எக்ஸாம் எழுதுறது அவனுங்க தானே, அதுக்கு முன்னாடி நாங்கள் பசங்களை வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் வந்து சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனால் ஷுகா வந்து நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஹெல்ப்க்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து இந்த அந்த நோட்டீஸ்லாம் அந்த லெட்டர்ஸ்லாம் வந்துருக்கலாம், அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க எல்லா கிளாஸ்லேயும் சிசிடிவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹெல்ப் பண்ண முடியுமா அவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது இந்த சியோல் வந்துட்டு புதுசு, இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு புதுசு, சில வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குது, அதுவும் அர்ஜென்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது, ஸோ வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ ஜியோமே வந்துட்டு சரி ஓகே எனக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சவங்களை சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருந்த அந்த டைமில் தான் இந்த ஆடிட்டோரியத்தில் இருந்தப்போ தான் அங்கே வந்து ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு எல்லாருமே நிறைய பீப்புள்ஸ் வந்து நிறைய வந்து ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு ஷியாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் வந்து சொல்லிட்டு அவங்களுமே சரி ஓகே ஒர்க்கு வந்து கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் போகிறாங்க. அங்கே வெங்குமே கிளம்பிட்டாரு. ஷுகா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம நிவி வந்துட்டு என்ன இப்போ உங்களுக்கு பயம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, ஸோ வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த தேங்க்ஸ் எல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உண்மையாகவே உங்களுக்கு பயம்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுங்கள், அப்போ வேணால் தேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. பிகாஸ் வந்து ஷியோக்கு வந்து இப்போ இந்த பயம் மட்டும்தான் போயிருக்கு, இன்னும் வந்து அவர் பயந்து தான் இருக்கார். ஐயோ என்னாகுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குல்ல, அதனால் இருந்துட்டு தான் இருக்காரு. அதனால் ஹோல் பயமும் மொத்த பயமே வந்துட்டு உங்களுக்கு போனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷியோனமாக வந்துட்டு இனிமே வந்து அவங்களுமே கிளாஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஷுகாக்கு வந்துட்டு என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஷுகா பயப்படுறது வந்துட்டு ஷுகா காமிச்சிக்க கூடாதுன்னு தான் வந்துட்டு நின்றுருந்துருப்பாரு. பட் வந்து நீவி கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு போகிறாங்களா, அதனால் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு அவருமே வந்துட்டு சரி ஓகே வாட் எவர் இட் இஸ் அப்படி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அவரோட ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு அவர் இன்றைக்கான டாக்குமெண்ட் ஒர்க் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துட்டு புதுசாக வந்து சிசிடிவிலாம் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்க்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த அப்டேட்லாம் வந்துட்டு டைப் பண்ணி வந்துட்டு மெயில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம ஷுகா அண்ட் வந்து நம்ம கேர்ள்ஸ்மே வந்துட்டு கிளாஸ் போகிறாங்க. ஸோ வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு சைடு இப்படி பத்துக்கிட்டு எரியுது பசங்களுக்குலாம், இன்னொரு சைடு வந்துட்டு ஓகே மேம் வந்துட்டு நம்மளை காமிச்சு கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்துட்டு பசங்களாம் கொஞ்சம் நார்மலாக காமாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கிளாஸ் வந்து ஒர்க் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த கிளாஸ் அப்படியே போயிட்டுருக்கா. அப்படியும் வந்துட்டு நம்ம வந்து ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜின் வந்துட்டு ஆஃபீஸில் வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு. அவர் வந்து மீட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல. ஜஸ்ட்டு வந்துட்டு அவர் முன்னாடி லேப்டாப் ஓப்பனில் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது அண்ட் வந்து அங்கே ஆப்போசிட்டில் வந்துட்டு நிறைய அதாவது ஸ்டாஃப்ஸோட மீட்டிங் தான். ஸோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக வந்துட்டு அதுக்கான வந்துட்டு டிசைன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோ, அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம ஜின் வந்துட்டு அதை எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை. அவர் ஜஸ்ட்டு வந்துட்டு எதையும் யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ ஒரு மைண்டில் ஒன்று தான், இப்போ வந்துட்டு அம்மா வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க, பட் அது நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ஏதாவது பண்ணலாமா, ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. பிகாஸ் அவருக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அதை யோசிச்சிட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு அவங்க தம்பிக்கிட்ட இருந்து வந்துட்டு நம்ம ஜினுக்கு வந்து கால் வருது. இதை வந்து பார்த்துட்டு என்ன ஸோ வந்துட்டு ஸ்கூல் தானே போயிருக்கான், என்ன கால் பண்ணானேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டால் அவன் ஒரு மாதிரி பதட்டத்தில் அழுதுகிட்டே கால் பண்ணியிருக்கான். ஸோ பேசுகிறான், நான் சீக்கிரம் நீ வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். நம்ம ஜினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட்டிங்கில் பாதிலேருந்து அவங்க அடிச்சு பிடிச்சி வந்துட்டு அவங்க வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. அங்கே போனால் தம்பி வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது, ஷிவராகுது, அழுறான். ஸோ அவனை பார்த்தோன்னே என்னாச்சுடா, என்னடா ஏன்டா அழுதுட்டுருக்கா, என்ன ஆச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு மாதிரி வந்து கேட்டா. இல்லை நான் வந்து கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன், அப்போ அம்மா கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கேருந்து வந்துட்டு நான்
ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பதட்டத்துலேயே சொல்கிறான். சரி ஒன்றும் இல்லை நீ ரிலாக்ஸ் ஆகிற மொதல் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தண்ணி குடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது தம்பி என்ன தான் காம் பண்ணாலும் இங்கே வந்து ஜின்னுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, என்னாச்சுன்னு தெரியாமாக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்குது. இங்கே தம்பியை காம் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக டாக்டருமே செக்அப்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு நம்ம வந்து ஜின் வந்து வேகமாக போயிட்டு டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கா. நீங்கள் அவரோட பையனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர் அம்மா அப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா. யா இப்போ ஓகே தான், பட் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் வந்துட்டு நார்மலாக இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க, டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து சில இதெல்லாம் வந்துட்டு சொல்லிவிட்டு நர்ஸ் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பாருங்க, ஸோ வந்துட்டு ட்ரிப்ஸ் போட்டிருக்கு, ஸோ வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாங்க. வந்து டாக்டர் வந்து கிளம்பி போயிட்டாரு. நம்ம வந்து ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக வந்துட்டு நர்ஸ் கேட்டால், நர்ஸ் நான் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, இல்லை சார் ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, கொஞ்சம் அவங்க அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க, நீங்கள் வேணால் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நர்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம ஜின்னோட அப்பாவும் வந்துட்டாங்க. ஏன்னா ஜின் அப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். பதட்டத்தில் வந்துட்டு ஜின்னோட தம்பி வந்து ஜினுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க, ஜின்னோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. கால் பண்ணியிருந்தாலுமே எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஜினுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஜின் அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க அப்பவுமே வந்துட்டு என்னடா என்னாச்சு இப்போ ஓகேவா அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாரு. அவருக்கு அவ்வளோ பயம், கையில் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. பட் வந்துட்டு அவர் அழுகலை, பட் கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அவருமே நம்ம ஜின் வந்து சொல்ல ஓகே தான் அப்பா அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, சரி நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வந்து டக்குன்னு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாரு. உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு அப்படி கண்மூடி தான் படுத்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுறாரு கையை பிடிச்சிட்டு. நான் வந்துட்டு தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, சாரி இன்னைக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தனால தான் நான் போனேன், மீட்டிங் நாளாச்சும் நான் கேன்சல் பண்ணிட்டு நான் கூட இருந்திருக்கணும், உன் மைண்ட் நீ அப்செட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு நான் அவனை விட்டு தனியாக போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட. ஸோ வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருமே ரூமை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம வந்து ஜின் கிட்ட வந்துட்டு ஜின்னை பார்க்குறாரு. ஜின்மே வந்துட்டு அப்பா நீங்கள் கொஞ்சம் நார்மலாக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு கொடுக்கவும், இல்லைடா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய்ட்டு அந்த சேர்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அங்கே வந்து உட்காராரு. ஸோ உட்காந்துட்டு அவர் வந்து அப்படி ஜீனை பார்த்துட்டு, நான் விட்டுருக்கக்கூடாதுல்ல, அவங்க அண்ணனை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு தெரியும், அவள் வந்து என்கிட்ட சொல்லுவா, சில வேணாம் நீங்கள் அவர்கிட்ட போய் பேசாதீங்க, இருக்குன்னு அவருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அவளே சொல்லிட்டாளேன்னு தான் நான் விட்டுட்டேன், ஆனால் அவள் சொல்லியிருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட போய் பேசியிருக்கணும்லடா, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா, அவள் அப்படி தான் சொல்லுவாள், பட் நான் போய் பேசியிருக்கணும்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு நான் எடுத்து புரிய வச்சுருக்கணும்ல, நான் அப்போ விட்டுனால தானே அவளுக்கு இந்த நிலமையில இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சு. நம்ம ஜின்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் ஒரு மாதிரி இப்படி அதை பற்றி யோசிச்சுட்டு அவர் எப்படியே உட்காந்துருக்காரு. ஆனால் அவங்க அப்பா அழுதுட்டாரு, அவங்க அம்மா அழுதுட்டாங்க, இந்த சைடு தம்பி அழுறான், மொத்த ஃபேமிலியுமே அழுதுட்டுருக்கு. அவரால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியலை. அவருமே வந்துட்டு சரி ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பாருங்கள் நான் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறாரு. அவர் போயிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் உட்காந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் அவருக்கு உலகமே அவரோட ஃபேமிலி தான், அப்பா அம்மா தம்பி மட்டும்தான். இன்றைக்கி ஒரே நாளில் வந்துட்டு 3 பேருமே அழறாங்க. அப்படிங்கும் போது அவரால் ஹேண்டில் பண்ணவே முடியல அந்த சுச்சுவேஷனை. அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. டக்குனு அங்கே வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு நேராக வந்துட்டு நம்ம கேர்ள்ஸை பார்க்க தான் வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு ஈவினிங் டைம் ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம கேர்ள்ஸுமே ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துட்டு பக்கம் தானே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே, அவங்களுமே பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு கேர்ள்ஸுமே வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கா. கரெக்டாக வந்துட்டு நம்ம யூனா வந்து ஜின்னை வந்து பார்த்தாராங்க. அதாவது காரை விட்டு இறங்கி நின்றுட்டு இருப்பாங்க, ஏன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியும் அப்படின்றனால வந்துட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கேர்ள்ஸை மீட் பண்ணுறதுக்காக, ஷாவை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து யூனா வந்து பார்த்துட்டு யார் அந்த பையன் நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணுற ஹவுஸ்க்கு வெளியே நின்றுட்டுருக்கான், எனக்கு தெரியாமல் யாராவது பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா வந்து கேட்க, நம்ம நிவிதான் ஏன்டி இப்படி பண்ணுற, அவன் இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு இதில் பாய் ஃப்ரெண்டு வேறு பிடிச்சிட்டு இருக்கோமா, சி வந்து பரவாயில்ல வேறு எதுக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ என்னமோ அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்டீ முன்னாடி போயிட்டாங்க. அண்ட் வந்து நம்ம யூனா போயிட்டாங்க. நிவி அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் ஷா வராங்க. ஷா வந்து கிளாஸ் ஆகும்போது வந்துட்டு கரெக்டாக நம்ம ஜீன் வந்துட்டு ஏன்னா ஷாவோட நேம்லாம் தெரியும், டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு தெரியும். ஷா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிட ஷான்னு பேர் சொன்னோன்னே ஷா திரும்புறாங்களோ இல்லையோ மற்ற 3 கேர்ள்ஸுமே திரும்பி நிற்கிறாங்க. என்ன யாருன்னே தெரியாத பையன் நம்ம ஷாவை வந்து கூப்பிட்றான், ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் டைட்டு டக்குன்னு திரும்புகிறாங்க. நம்ம வந்துட்டு ஷா தான் நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் திரும்புறாங்க. நம்ம ஷா வந்து நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்போ தெரிஞ்சவங்க தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே உள்ளே போயிட்டாங்க. நம்ம ஷா வந்துட்டு அப்படியே வந்து நம்ம
ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னுமே வந்துட்டு அது வந்து நான் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவை தான் சொல்லணும். இந்த மாதிரி உங்கள் அத்தை உனக்கு தெரியுமா, அத்தைன்ற ஒருத்தவங்க இருக்காங்கன்னாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னே தெரியாதுல்ல. அதனால் வந்துட்டு அவங்கள சொல்கிறதா எப்படி வந்து இதை ஆரம்பிக்கிறதுனே தெரில. அது நான் அத்தை அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காரு. ஸோ வந்து நம்ம ஷா தான் எல்லாம் தெரியும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஷாக்கு வந்து அத்தைன்ற ஒருத்தவங்க இருக்காங்க, அத்தைக்கு ஒரு மாதிரி ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். பிகாஸ் வந்து அவங்க வீட்டில் அதிகமாக வந்துட்டு கேட்ட ஒரு வார்த்தைனா ஸோ வந்துட்டு அவங்களோட அத்தையோட நேம் தான். அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க அதாவது ஷாவோட அம்மா அப்பா 2 பேருமே அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி அவளை நாங்கள் அப்படி வளர்த்தோம் இப்படி வளர்த்தோம், இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நிறைய புலம்பிருப்பாங்க. ஷாவோட அம்மா நிறைய புலம்பிருப்பாங்க. அவள் எப்படி தெரியுமா, அவள் வந்துட்டு உங்கள் அப்பா மடியிலேயே உட்காந்துருப்பா, அவளுக்கு வயசாச்சுன்னு தான் பேர், ஆனால் அந்த மாதிரியே இருக்காது, குழந்த மாதிரி தான் உங்கள் அப்பா பார்த்துப்பாரு, ஆனால் இன்னைக்கு பாரு அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணானே தெரியாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு அப்பா வந்துட்டு அவளை பற்றி நீ எதுக்கு இங்கே பேசுகிறா, அதெல்லாம் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள அவளோட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வீட்டில் போயிருப்பாரு. அது அம்மா வந்து ஷாவோட அம்மா வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க, ஏன் அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணி வந்து ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜின்னோட அம்மாவை ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அம்மா மாதிரி வந்துட்டு அவங்க அண்ணி வந்து அதாவது நம்ம ஷாவோட அம்மா வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அந்த பொண்ணு இல்லை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கலாம்னு கேட்டுகிட்டே இருந்தனால அவங்களுக்காகவே வந்துட்டு நம்ம ஷா வந்து கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கொரியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஷேர்ஸ் பண்ணியிருப்பாங்க, எங்கே இருக்காங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பசங்க இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி கம்பெனி வச்சு ரன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெரியும். அப்போ வந்துட்டு நம்ம ஜின்னுக்கே தெரியாமல், ஜின்னோட ஃபேமிலிக்கே தெரியாமல் அவங்கள வந்துட்டு எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இவரை பார்த்தோன்னே வந்துட்டு சரி ஓகே எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு தெரியும் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்து ஜீன் வந்து தெரியும்னா அப்போ நான் தான் உங்கள் அத்தையோட பையன், அத்தை எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜீன் வந்துட்டு கேட்குறாரா. தெரியும் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, அது அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஒரு மாதிரி பதட்டம் வருது. அப்போ தெரியுமா அப்போ வந்துட்டு மாமாவுக்கு வந்து அப்போ எங்கள் மேலே கோவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சைடு சந்தோஷம் ஒருவேளை இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நிறைய விஷயம் ஓடுது அவருக்கு வந்து வார்த்தையே வரல, அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஷா தான் எனக்கு டைம் இல்லை சீக்கிரம் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஷா மறுபடியும் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னே டக்குன்னு நம்ம ஷாக் ஒரு மாதிரி பதட்டமாயிருது. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து ஜின் வந்து என்னது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு மறுபடியும் ஒரு மாதிரி ஸ்லோவாக. இல்லை உடம்பு சரியில்லை நீங்கள்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. சில இந்த மாதிரி உன்னை மாலில் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அண்ணா ஞாபகம் ரொம்ப வந்துருச்சு போல இருக்குது. ஸோ ரொம்ப உடஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரோக் அவுட் ஆகிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, டேப்லெட் சாப்பிடாம இருந்தனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஷாக்கு சரியான கோவம் உள்ளேருந்து பற்றிக்கிட்டு வருது. ஏன்னா வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணாங்க, டேப்லெட் போடுறாங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாலும் எதுவுமே பார்க்க மாட்டேங்களா, நீங்களே எதுக்கடா இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் அவங்க எதுவுமே காமிச்சிக்கல, அவங்க ஒரு மாதிரி நார்மலாக காமன்ட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சில ஒன் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம வந்து ஷா இல்லை கையை கட்டிட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, மேஜிக் பண்ணுற மாதிரி தெரியுதா, நான் என்ன வந்துட்டு மெஜிஷியனா, நான் வந்துட்டு இப்படி மேஜிக் பண்ணிவிட்டு என்னை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு சரியாகற மாதிரி இருக்கா என்ன, லூசாடா நீ டாக்டரை கூப்பிட்டு போய்க்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஸ்டெப் சரி வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே வந்து கவுச்சில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா வந்து 3 பேருக்குமே வந்துட்டு என்ன திடீர்னு ஒரு பையன் வந்திருக்கான், யாருனே தெரியல, ஷாக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ரீ சொல்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இங்கே தானே வந்துட்டு நம்ம ஷாவோட வந்து அத்தை இருக்காங்க, ஒருவேளை அவங்களோட பையனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஷாக்கு அத்தை பையன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவள் வந்து நம்ம நீ வந்து கேட்டுப்பாங்க, அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஷா வந்து உள்ளே வராங்க. ஷா வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்ட எதுவுமே பேசல, ஒரு மாதிரி டல்லாக அப்படியே போயிட்டு உட்காந்துருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தோணுது அத்தையை போய் பார்க்கணும், அத்தை எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மைண்டில் தோணுது. பட் இல்லை, அப்பாவுக்கு வந்து அத்தையை சுத்தமாக பிடிக்காது. இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அப்பா வந்துட்டு ஆல்ரெடி உடஞ்சதாக இருக்காரு அத்தை பண்ண காரியத்துக்கு. இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மேலேயே வந்துட்டு கோவப்பட்டுருவார். ஸோ வந்துட்டு நம்மளுமே வந்துட்டு அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவருன்னு சொல்லிட்டு அவங்க பல்ல கடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்களுக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ் தான் என்னடி ஆச்சு ஏன் இப்படி இருக்கா, அந்த பையன் வந்து உன்னோட அத்தை பையன் தானே, ஸோ என்னாச்சு என்ன சொன்னான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்து ஷாவுமே சொன்னாங்க இந்த மாதிரி அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லவும் நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ்லாம் அப்புறம் ஏண்டி உட்காந்துருக்கா போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சில அப்பாவை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, அப்பா ஆல்ரெடி இந்த விஷயத்துலேருந்து இன்னும் வெளியே வரலடி, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்தில் ஒரு தடவை கூட
என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு கண்ணெலாம் கலங்குது ஷாக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப என்னதான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருந்தாலுமே அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு அதெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அத்தை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம கேர்ள்ஸ் தான், இங்கே பாரு, நீ அழுறதெல்லாம் நிறுத்து. இப்போ இங்கே நடக்கிறதுன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அங்கிளுக்கே தெரிஞ்சாலும் நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். நீ ஃபஸ்ட்டு நீ வா கிளம்பலாம். ஆனால் ஹாஸ்பிட்டல் எதுன்னு எனக்கு தெரியாதே. ஹாஸ்பிட்டல் தெரியாதா? ஆமாம், உங்கள் அத்தை எந்த ஏரியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அவங்க ஒரு பிளேஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. எமர்ஜென்சினா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போவாங்க. ஆன்லைனில் செக் பண்ணு, பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்க, பக்கத்தில் ஒரு நியர்பையோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும், வாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டாக்ஸி புக் பண்ணி நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே போகிறாங்க. ஏன்னா வந்து ஷா போகிற மாதிரி இல்லை, ஷாவை தரன்னு எடுத்துகிட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் 3 பேருமே வந்துட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அத்தையோட நேம் சொல்லி கேட்கவும், அவங்களுமே வந்து இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் போகிறாங்க. போய் பார்த்தா வந்துட்டு அங்கே யாருமே இல்லை. அதாவது நம்ம ஜின்னோட அப்பாவுமே இல்லை, வெளியே யாருமே இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஜின்னோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஜின்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காமா, சாப்பிடுங்க ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவங்க வந்து இல்லைடா, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண சத்தம் கேட்டோன்னே வந்துட்டு ஜின்னோட தம்பியும் சரி ஜின்னோட அம்மாவும் சரி அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஷாவை பார்த்தோன்னே வந்துட்டு நீ அண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ஏதோ சொல்ல வராங்க. பட் வந்து ஃபுல்ஃபில்லாக சொல்லி முடிக்கல. ஏன்னா ஷாவோட பேர் கூட அவங்களுக்கு தெரியாது. நீ அப்படின்ற மாதிரி வந்து தான் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு இவங்க அன்னைக்கு அண்ணா ஃபோனில் பார்த்தவங்களாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். நேராக நம்ம ஷா வந்து போயிட்டு அந்த பையனோட கையில் இருந்த அந்த பவுலை மட்டும் வாங்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீட் பண்ணால் அவங்க எதுவுமே பேசலை. இல்லை நான் மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எதுவுமே சொல்ல டக்குன்னு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து தம்பிக்கெல்லாம் ஷாக்கு. என்ன நமக்கு தான் இவங்க யாருன்னு தெரியலையா என்ன? அன்னைக்கு அண்ணா ஃபோனில் பார்த்தேன், அவங்க அப்பாவுமே வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து பார்த்தா அம்மா வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு தான் இது யாருன்னு தெரியலையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே போயிட்டு தம்பி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க, படிச்சுட்டு இருக்கேன், என்ன எந்த காலேஜ் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை நான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க, ஆமாம் இவங்க யாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அது உன்னோட அண்ணிடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனை சொல்கிறாங்க. எழுதி பேசிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நீ வந்து கேட்க, அப்படி இல்லைம்மா, அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னா அப்போ அந்த மாதிரி மரம் வரல, அதுக்கு அவன் அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாந்தாண்டி அந்த மாதிரி ஒரு இல்லைன்னா அண்ணன் மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீ தான், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, அந்த பையனா ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருக்கான், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க அண்ணா பொண்ணு தான் வந்துட்டு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேர்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த காலேஜில் தான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம யூனாலாம் வந்துட்டு நம்ம ஸ்ரீகிட்ட போயிட்டு, இப்போ அவன் வந்து யாருன்னு தானே கேட்டான், இதில் நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அது எந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு டோர் நம்பர் கொண்டு சொல்லிட்டு இருக்கா, ஏன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நீவி தான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, அது ஹாஸ்பிட்டல், இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நீவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி அத்தை இந்த நிலமையில பார்க்கறதுக்கு. எங்கள் அம்மா இருந்தால் இந்த நிலமையில உங்களை விட்டுருக்க மாட்டாங்க, இப்படி இருக்கிறத மட்டும் எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா அவள் தான் உடச்சே போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அவங்களுமே எதுவுமே பேசல, சைலண்ட்டாக சாப்பாடு ஊட்டுறாங்க. ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இவங்க வந்து சாப்பாடு முடிச்சுட்டு அந்த பவுலை வந்துட்டு டேபிளில் வைக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஜின்னோட அப்பாவுமே வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே ஏன்றாங்க. உள்ளே ஏன்றாங்க பார்த்தோன்னே கேர்ள்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. அது நீமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜின்னோட அப்பா வந்து கேட்க அவங்க எதுவுமே பேசலை. ஜஸ்ட்டு டேப்லெட்டை மட்டும் எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு வாட்டர் பாட்டிலை பக்கத்தில் வச்சுட்டு, இப்போ தான் ஃபீட் பண்ணேன், ஸோ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் டேப்லெட் கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வந்துட்டு நம்ம கேர்ள்ஸை கூட்டிகிட்டு அவங்க சார் விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டேப்லெட்டை வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைடு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம வந்து ஜின்னுக்கும் சரி ஜின்னோட அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி. ஓகே ஃபைன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னோட அம்மாவுக்குலாம் அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது. திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து அம்மா நீங்கள் ஏன் மறுபடியும் அழுதுட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி இப்போ தான் அண்ணாவும் அப்பாவும் அழுது முடிச்சாங்க, இப்போ நீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் போய் கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து இல்லைடா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இது போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் இப்போயே ரெக்கவர் ஆகிட்டேன், எனக்கு டேப்லெட் மருந்து மெடிசன் எதுவுமே தேவையில்லை, நான் இப்போ ஓகே ஆகிட்டேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அண்ணான்றாங்க அண்ணின்றாங்க, ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் ஒரு மாதிரி குழம்பி போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து நம்ம தம்பி, அதாவது ஜின்னோட தம்பியை உட்கார வச்சுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணா இருந்தாங்க, அப்புறம் அண்ணி வந்து என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ
நானுமே உங்கள் அப்பாவும் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். எங்கள் அண்ணா ரொம்ப கோவமாயிட்டாரு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. அதேமாதிரி நாங்களுமே அவங்க கூட காண்டாக்ட்லேயும் இல்லை. நான் திடீர்னு வந்துட்டு மாலில் இந்த பொண்ணை பார்த்தேன். எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு, அந்த பொண்ணு என் அண்ணன் பொண்ணு தான், எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னுக்கு இதை பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோதானா அம்மாவோட ஹாப்பினஸ்ஸு, இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம ஜின்னுக்கு எப்படியும் வந்துட்டு குடும்பம் தான் உலகமோ, அதே மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கும் குடும்பம் தான் உலகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்துட்டு கண்டிப்பாம்மா இந்த ஹாப்பினஸ் உனக்கு நான் ஃபுல்லாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாராரு. அப்போது அத்தை இருக்குது, அத்தைக்கு பசங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஷாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம அதை வெளியே கொண்டு வந்தால் போதும். ஸோ அவங்களுமே நம்ம ஃபேமிலி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து நினைக்கிறாரு. நம்ம வந்து ஜின்னோட அப்பாவுக்கு நீ தானே அவளை போய் கூப்பிட்டு வந்தேன், ரொம்ப தேங்க்ஸ்டா, இவளோட ஸ்மைலை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, உண்மையாக இன்றைக்கி தான் சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிட்டு அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து ஜின்னுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க அம்மாவோட ஹாப்பினஸ். ஆனால் அந்த ஃபேஸை பார்க்குறேன், ஏன்னா குடும்பம் மொத்தமே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்களா, அதை பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்படியே நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு வெளியே போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் வெளியே போகிறாங்க. வெளியே பார்த்தா வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு ஹோபி வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. கார் வந்துட்டு வரும்போது கரெக்டாக நம்ம கேர்ள்ஸ் வந்து வேகமாக வெளியே வந்திருப்பாங்க. நம்ம வந்து ஷா வந்து கேர்ள்ஸோட கைப்பிடிச்சி தத்தன்னு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. போகலாம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெளியே வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்தோடனே அவங்க இந்த சைடு கார் வருது பார்க்கல, கரெக்டாக உள்ளே போயிடறாங்க. டக்குன்னு நம்ம ஹோபி வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்திடுறாரு. நம்ம வந்து யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கேர்ள்ஸை பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து கார் விட்டு இறங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் மிஸ் விட்டு அடிச்சு தூக்கியிருப்ப தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஓபி வந்துட்டு சொல்கிறாரு, டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ்டா நாங்கள் என்னடா எங்களை அடிச்சு தூக்கியிருப்போம் போல இருக்குது, ஐயோ என்னால் உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஷா ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்க. நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஓபியை பார்த்துட்டு என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்துட்டு வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் நீங்களும் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் பெரிய கதை, நம்ம முதல் நீங்கள் எந்த கிளம்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் வந்துட்டு காரில் வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் 3 பேர், அதாவது ஷா, யூனா அண்ட் நிவி 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஹோபி ட்ரைவ் பண்ணாங்க. ஹோபியோட ஃப்ரெண்ட் சீட்டில் வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து உட்காந்துருக்காங்க. 4 பேருமே வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஷாவோட அத்தைக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஸோ இங்கே தான் இருக்காங்க, வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா, ஓகே இப்போ பரவாயில்லையா அவங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, எல்லாம் ஓகே தான் ஃபைன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம யூனா உனக்கு தெரியுமா அந்த பையன் ரொம்ப அழகாக இருந்தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு யூனா வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஹோபிலாம் இல்லை போதும் கொஞ்சம் நேரம் நிறுத்தடி, நீயும் வந்து கமிட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு யூனாவுக்குமே வந்துட்டு ஆமாம்ல நம்ம ஆள் இன்றைக்கி நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆமாம் நீ எந்த வழியாக போகிறடா ஹோபி அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நான் இந்த சைடு தான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அப்படியா சரி போகிற வழியில் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அதுக்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் சாப்பிடல, ஸோ வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்துட்டோம், ஸோ இந்த போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நீவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து கேட்டோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் சரி இன்னைக்கு நம்ம வெளியவே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம ஸ்ரீ தான் இல்லை நம்ம வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. இப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் நீ தான் குக் பண்ணுவேன், 3 பேருக்கும் சுட்டு போட்டாலும் சமைக்க வராது, நீ தான் குக் பண்ணும், வெளியவே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ் 3 பேருக்குமே ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசிங்கமாயிடுது. ஏன்னா நம்ம ஷாக்கு, நிவிக்கு, இவனுக்கு 3 பேருமே சமைக்க தெரியாது, நம்ம ஸ்ரீக்கு மட்டும் தான் தெரியும். பிகாஸ் வந்து ஸ்ரீ வந்து சின்ன வயசுலேருந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்ரீயோட ஃபேமிலின்னு பார்த்தா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ட் வந்துட்டு பெரியம்மா பெரியப்பான்னு வந்துட்டு பெரியப்பா பெரியம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பையன், அதாவது அண்ணா இருக்காங்க நம்ம வந்து ஸ்ரீக்கு. ஸோ ஒரு பிக் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கும் போது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒர்க்லாம். அதாவது இந்த பையன் பொண்ணு இவங்க தான் சமைக்கணும் அவங்க தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே எந்த ஒரு உண்மையும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து சமைக்கலாம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், எல்லாருமே வீட்டு வேலையை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபேமிலி. ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி. அங்கே இருந்தனால வந்து நம்ம ஸ்ரீக்கு வந்துட்டு நல்லாவே குக் பண்ண தெரியும், எல்லாமே வந்துட்டு அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஸ்ரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தான் குக் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க தனித்தனியாக இருந்தப்போ. இப்போ ஒன்றா இருக்காங்களே, அதனால் ஸ்ரீயோட கைப்பக்குவத்தில் கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ தான் வெளியே சாப்பிட முடியும், போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால் அந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்ரீ வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீ தான் குக் பண்ணோம் அப்படின்றனால நம்ம ஹோபி, அதாவது தாள் வந்துட்டு குக் பண்ணி கஷ்டப்படுறது அவர் விரும்ப மாட்டார்ல, அதனால வந்துட்டு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போகிறாரு. ஹோட்டலில் வந்துட்டு
கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஸோ வந்துட்டு அப்பா இது எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே, பேசாமல் அப்பா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சொன்ன என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்த செகண்ட் வந்து நம்ம நீவி வந்து நார்மலாக உட்காந்துட்டு சரி எப்போ ஃபுட் வரும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீயா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்மளை பார்க்க ஒருத்தர் இருக்கார்ல நம்ம கூட அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி. ஸோ வந்து ஹோபி வந்து நமக்காக யோசிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு ஹாப்பி. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கன்னு ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல. ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு நான்லாம் இல்லை, ஆமாம் நம்ம தம்பி என்ன பண்ணிகிட்டு இருப்பான், சாப்பிட்டானா? லாஸ்ட் டைம் அவனை போய் பார்க்கும்போது சாப்பிடாம தான் உட்காந்துருந்தான். அதே மாதிரி இன்றைக்கி சாப்பிடாம இருந்திருப்பானோ, பேசாமல் அவனுக்கு போயில ஃபுட்டு வாங்கிட்டு போகணும், அதுதான் கரெக்டு. இல்லைன்னா அவன் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஆர்மை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி என்ன பண்ணனா போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்தால் தான் ஃபுட்டு வந்து நம்ம டேபிளுக்கு வரும். ஜஸ்ட் என்னென்ன ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்து மெனு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு வந்து நம்ம டேபிளுக்கு வர மாதிரி இருக்கும். அவர் போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு அவர் அப்படியே வந்துட்டு வரும்போது கரெக்டாக வந்துட்டு அங்கே ஒரு டேபிளில் வந்துட்டு கப்பிள்ஸ் 2 பேருக்கு அனிவர்சரி. ஸோ வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறதுனா வெட்டிங் அனிவர்சரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து யாரோட அப்பா அம்மாக்குன்னா நம்ம ஷுகாவோட அப்பா அம்மாவுக்கு தான். ஸோ வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷுகா வந்துட்டு 2 பேரும் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம வந்துட்டு ஷுகா வந்துட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ஹோபி வந்து கிராஸ் ஆகிப்பார். சார் ப்ளீஸ் ஒரு பிக் மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஷூர் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு 3 பேரை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஷோக்கிட்ட கொடுக்க ஷோகாவே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. என்ன பர்த்டேவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து கேட்க, இல்லை அனிவர்சரி அம்மா அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே என்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்துட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்குறாரு. ஸோ அவங்களுமே சொல்கிறாங்க இதே மாதிரி வந்துட்டு நீயுமே ஹாப்பியாக அவனோட வந்துட்டு ஒய்ஃப் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆண்டி அங்கிள் நீங்கள் ஒரு லவ்லியான கப்பல் மாதிரி இருக்கீங்களா, நீங்கள் எப்படி வந்துட்டு உங்கள் பையன் கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் அனிவர்சரி கொண்டாடி வந்துட்டு ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட பசங்களோட நானுமே எடுப்பேன், அதுவும் என்னோட ஸ்ரீ கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சொல்லிட்டு வந்துட்டு அவர் சரி ஓகே பாய், நீங்கள் வந்துட்டு உங்களோட டைம் என்ஜாய் பண்ணுங்கள், கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து வந்துட்டு போயிடறாரு. நம்ம ஷோவாமே வந்துட்டு நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உட்காந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபுட் வரது, சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸும் சரி ஷோவும் சரி ஒருத்தர் பார்த்துக்கலாம். நம்ம ஹோபி வந்து சிரிச்சிட்டே போவோம். நம்ம வந்து ஸ்ரீ கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா சம்மந்தமே நம்ம சிரிச்சிட்டு இருக்காரு, அதனால வந்து ஏன் சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம வந்து யூனா தான் சொன்னாங்க, அவன் உன்னை பார்த்தாலே சிரிச்சிட்டு தான் இருப்பான், நீ இதில் இதை வேற சொல்லியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா வந்து கேட்க நம்ம வந்துட்டு ஹோபிலாம் இல்லை, நீ யாரையாவது லவ் பண்ணுறீ அப்போ நீ வந்துட்டு நல்ல பல காமிச்சிட்டு இருப்பல்ல அப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம வந்துட்டு நீ யூனா நம்ம வந்து நிவி சொல்கிறாங்க, அவள் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டா போல இருக்கடா, ஆல்ரெடி தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல, தம்பி யாராவது லவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து கேட்க, தம்பினா தம்பி இல்லை என்னோட 3 மாதம் சின்ன பையனமா, அவனை போயிட்டு தம்பின்னு சொல்லிட்டு அவனை வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா, பாவம் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டா ஒரு நாள் வந்து தள்ளி போகிறதாலும் தம்பி தானே, அதனால தான் நான் தம்பின்னு சொல்கிறேன், 3 மாதம்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம இவனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பாவண்டி நீ அப்படியே பாவண்டா அந்த பையன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதாவது ஆரம்ப நினச்சி வந்து நம்ம ஹோபி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் பாவம் கொஞ்சம் நீ அந்த மாதிரிலாம் சொல்லாத, ஏன்னா அவனை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதனால் ஜஸ்ட் அவன் பேரை சொல்லி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண அவன் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோ தம்பின்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்து ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபிலாம் என்னமோ பண்ணித்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கண்டுக்கல. நம்ம வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு நிவி தான் போதும்ப்பா அதை பற்றி யோசிக்காத, நீ என்ன இப்போ வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்க, ஃபஸ்ட்டு நீ அம்மா கால் பண்ணி பேச எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அம்மா கால் பண்ணி வந்துட்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா கேர்ள்ஸோட அம்மா அப்பா நம்பர் எல்லாருக்கிட்டையும் இருக்கோம்ல, நிவியோட நம்பர்லேருந்தே கால் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும். ஷாவுமே வந்துட்டு கால் பண்ணி எந்திரிச்சு போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அந்த மாதிரி வந்துட்டு நடந்தது, இன்றைக்கி என்ன பண்ணுன்னு தெரில, அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து இப்போ எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்காளா, 2 பசங்கன்னு சொன்னியே அவங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவன் புருஷன் நல்லா பார்த்துக்கிறானா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி நல்லா கேட்டுட்டு இருக்காங்க. நேரில் பார்த்தியே பேசினியே என்ன எப்படி இருக்காங்க, நல்லா பேசுனாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து கேட்கா,
ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிரு போகுது, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சமாளிச்சுக்கலாம். இப்போ சொல்லு அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க எல்லாம் ஓகே தானே, அவள் முன்ன மாதிரி வந்துட்டு நல்லா சப்பியாக குழுக்குள்ளுன்னு இருக்காளா இல்லை சாப்பிடாம உடம்புல ஏதாச்சும் போயிருக்காளா, நீ வேற சாப்பிடல டேப்லெட் போடலன்னு வேற சொன்னேன், டேப்லெட் போடுறான்னு சொன்னி ஆமா என்னாச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எதனால டேப்லெட்லாம் எடுத்துக்கிறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து கேட்டுட்டு கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஷாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவங்க அம்மா கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பதில் சொல்லிட்டு போதுமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க சரிடி நீ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அவளை போய் பாரு, அவள் டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்றலான்னு பாரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு டைம் போய் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கம்மா, அப்பாவுக்கும் எனக்கும் நடுவில் மட்டும் வராதிங்க, அவர் கோபுறதெல்லாம் என்னால் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, அது நீங்கள் பாருங்கள் இதை தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, நான் இனிமேல் போய் பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்த்தேன், அதுவும் கேர்ள்ஸ் கம்பல் பண்ணனால எல்லாம் நான் போயிருக்க கூட மாட்டேன், நாங்களா நீ போய் அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை, அந்த பையன் வந்தாலும் நான் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையன் சொன்னியா அந்த பையன் அழகாக இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஸ்டின் கேட்க, அவ்வளோதான் நம்ம ஷாக்குமா, நீ கொஞ்சம் நேரம் ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிட்டு போய் உட்காந்துறாங்க. பிகாஸ் சரியான டென்ஷன் ஆச்சு, அவங்களே ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருக்காங்க. இதில் இவங்க அம்மா வேறு பையன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும். அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டு வந்து உட்காந்துறாங்க. நம்ம வந்துட்டு நிவிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இதுக்கு நான் அவங்களுக்கு ஃபோன் போடாமே இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து உட்காராங்க. என்னடி நம்ம கேங்கில் எல்லாரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசினா மட்டும் எப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம யூனால அம்மா கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், அப்பா கிட்ட பேசினாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யூனா சொல்ல, நம்ம ஷாவுமே கரெக்டு, எங்கள் அப்பா கிட்ட பேசினாலும் நான் ஜாலியாக தான் இருப்பேன், எங்கள் அம்மா கிட்ட பேசினா தான் எனக்கு அப்படி இரிட்டேட் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து சொல்லிட்டு உட்காராங்க. நம்ம வந்துட்டு யூனாவும் கரெக்டு, எங்கள் அம்மாலாம் கரைச்சி கொட்டும் தெரியுமா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யூனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போது நிறுத்துங்கடி 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான், நீ சொல்லு ஸ்ரீ, அப்பா அம்மா கிட்ட பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இவங்க 2 பேரும் தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னமோ கரெக்டு, என் அப்பா அம்மா கிட்ட பேசினா எனக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. அவங்க கிட்ட எதனாச்சும் பேசுறியா இல்லை சைலண்டாக இருக்கியா ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து கேட்குறாரு. நம்ம ஹோபி வந்து பார்த்து நம்ம ஸ்ரீ தான் சைலண்ட்டாக ஒரே ஒரு முறை தான் மறைக்கல, ஜஸ்ட் பார்க்க தான் செய்கிறாங்க. நம்ம வந்து ஹோபிக்கலாம் சரி ஓகே நான் ஏன் சிரிச்சேன்னு நீ கேட்டல, என்னாச்சுன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ உங்களுக்கு என்ன 29 இயர்ஸ் என்னாச்சு என்ன இயர்னு தெரியல, பட் அவங்க ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ லவ்லியாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு நீயும் நானும் ஃப்யூச்சரில் நம்ம பசங்களோட கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாரு. இது கிட்டனே ஸ்ரீக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவங்களுமே டக்குன்னு கோவத்தெல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கோத்துட்டாண்டா, ஒரே வார்த்தையில் கோத்துட்டாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாவுமே பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசினதாவது அவங்க அம்மா வந்துட்டு கொஸ்டின் கேட்டாலுமே அவங்களுமே நார்மல் ஆகிட்டாங்க. அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டான்னு வந்துட்டு நம்ம ஹூபி வந்து அதாவது யூனா சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து ட்ராப் பண்ணிட்டு யூனாவை நம்ம வந்துட்டு பசங்க நம்ம வந்து கேர்ள்ஸை கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டில் விட்டுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியுமே கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அவருக்குமே வந்துட்டு டைம் ஆயிடுச்சுல, அதனால அவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம வந்து யூனா வந்துட்டு போகிறாங்க. போய் பார்த்தா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுமே ஓப்பனில் தான் இருக்குது. பட் வந்து அங்கே பேஷண்ட்டும் இல்லை, ஒரே ஒரு 2-3 ஸ்டாஃப் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற யாருமே அங்கே இல்லை. போயிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட என்னாச்சு டாக்டர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கா, இல்லை மேம் டாக்டர் ஏர்லியாகவே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏர்லியாக கிளம்பி போயிட்டானா, இல்லையே க்ளோசிங் டைம் என்னமோ வந்துட்டு 9 o'clock தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யூனா வந்து கேட்குறாங்க. ஏன் மேம் க்ளோசிங் டைம் 9 o'clock தான், பட் இன்றைக்கி சார் ஏர்லியாகவே கிளம்பிட்டார் மேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவும், என்னாச்சு தம்பிக்கு ஒருவேளை உடம்புக்கு நம்ம சரியில்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆர்முக்கு வந்துட்டு டயல் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்க நம்பர் இருக்குல்ல அதில் டயல் பண்ணுறாங்க. டயல் பண்ணால் ரிங் வந்து போகுது, பட் அட்டன் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆரமாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து பார்க்குறாரு ஒரு நம்பர் வந்துட்டு இருக்கு, தெரியும் இது வந்து அவள் தான் பண்ணுவான்னு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த காலை வந்துட்டு நீ அடிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸில் போட்டு அவர் நேராக வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. பார்த்தா அவங்க அம்மா வந்து கோச்சில் உட்காந்துருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு சரியான ஷாக்கு. ஆறாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. பிகாஸ் 9 o'clock க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா 10 o'clock ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கு. எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. யார் யார் வந்தாங்க, என்னாச்சு, சிசிடிவியில் ஏதாவது வந்துட்டு கரெக்ஷன் இருக்கா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டாங்களா, ஸ்டாஃப்ஸ் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்களா, வந்து எல்லா வந்துட்டு எப்படி சொல்லுது பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு மறுசு 10 மணிக்கு 10:30 தான் வீட்டுக்கே வருவார். இன்றைக்கி பார்த்தா வந்துட்டு 8 ஒரு 10 வீட்டுக்கு வந்துட்டார். இயர்லியாகவே வந்துட்டார். அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. எந்திரிச்சுன்ட்டு டே ஆரம் உடம்பு சரியில்லையாடா, என்னடா இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்கா. அம்மா ஏன் லேட்டாக வந்தாலும் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்குறா, சீக்கிரம் வந்தாலும் ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேட்குறா, என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்லிட்டு போயிட்டு கவுச்சில் உட்கார. அது இல்லைடா, நீ லேட்டாக வந்தால் கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது, நீ ஏன்டா இன்னைக்கு சீக்கிரம் வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம அப்பா தான் மேலேருந்து வந்துட்டு நம்ம ஆரம்பட அப்பா
என்னடி கேட்டுட்டு இருக்கா, வீட்டுக்கு வந்தவொடனே ஏன் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க. இல்லைங்க, உங்கள் பையன் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம், அதுவும் 8:10க்குலாம் எப்போ வீட்டுக்கு வந்திருக்கான், எனக்கெல்லாம் தெரிஞ்சு கிடையவே கிடையாது, அதான் உடம்பு சரியில்லையோ என்னமோன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் நேரம் இருக்கியா, போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிமா சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் வந்து சொல்ல அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு டவுட்டு, என்ன இவன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டானே, எப்போ வரமாட்டானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவை சொல்லிட்டு அவர் வந்துட்டு, ஏன்டா தம்பி உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான், அந்த தம்பின்னு பேரை கேட்டோன்னா அவருக்கு அவ்வளோதான் காண்டிட்டு, அப்போ போதும் தம்பின்னு சொல்லிட்டு தெலுங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வேகமாக ஏதாச்சும் ரூம்குள்ள வந்து போயிறாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவனா வந்து தினமும் டார்ச்சர் பண்ணி அவரால் முடியல, வந்து தம்பின்னு சொல்ல யாருக்கு தான் பொறுமை இருக்கும், தெரியும் அவன் இன்றைக்கும் வருவான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இயர்லியாகவே வந்துட்டு டைமிங்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதாவது 9:00ன்னு சொல்லிட்டு போர்டில் இருந்தாலுமே வந்துட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே வருவாங்க, அவங்ககிட்டலாம் சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி இந்த டைம்க்குள்ள க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருப்பார். வந்த எல்லாத்தையும் வந்துட்டு சீக்கிரமாக பார்த்து எல்லாத்தையும் அமைச்சு விட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பார். ஏன்னா இவ கரெக்டாக தெரியும் 8:00 வருவா நம்மளை பார்க்கன்னு சொல்லிட்டு தெரியும், அதனால ஆகிட்டாரு அதுக்கு முன்னாடியே. ஸோ வந்து ஸ்டாஃப் கிட்ட நீங்களே எல்லா ஒர்க்கையும் பார்த்து முடிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார். அவர் நேராக போயிட்டு அப்படியே வந்துட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் புலம்புறாரு, தம்பி நீ யாரால தான் தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு, நான் 3 மாதம் தானே சின்ன பையனாக இருக்கேன், அதுக்குள்ளாட்டி வந்துட்டு தம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் 3 மாதம் தானே சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. கீழே இவர் கத்துறது டோர் லாக் பண்ணாமல் கத்திட்டு இருந்திருப்பாரு, அதனால கீழே வந்து அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு கேட்குது, என்னங்க 3 மாதம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க தெரிலையே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அம்மா அப்பாவுமே வந்துட்டு எதுவுமே கேட்டுக்கல. பிகாஸ் வந்து 3 மாதம்னு இருக்காரு, என்ன 3 மாதம் என்ன ஆச்சு, இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால் ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க, நம்ம போய் கேட்டால் ஏதாவது இன்னும் கத்துவானேன்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவுமே பேசலை. அவங்களுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக விட்டுறாங்க. சரி ஓகே இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படியே டைம் டு ஸ்கிப் அப்படியே ஒரு 1 வீக் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ வந்துட்டு மண்டே வந்துட்டு ஏர்லி மார்னிங்காகவே கேர்ள்ஸ் வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு அப்படி கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ வந்துட்டு அதாவது ஸ்டாஃப் ரூம்குள்ளே வந்துட்டு வராங்க. ஸ்டாஃப் ரூமில் வந்தோடனே வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சியை திருப்பிட்டு போகலாம், அந்த மாதிரி வந்துட்டு திருப்பி வைக்க நம்ம கேர்ள்ஸ்லாம் ஒருத்தர் மற்ற பார்த்துட்டு நாங்கள் எத்தனை ஸ்கூலில் பார்த்துருப்போம், இவங்க மூஞ்சியை திருப்பிட்டு இருந்தால் மட்டும் எங்களுக்கு என்ன சோறாக இறங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 3 பேருமே கண்டுக்கல. அவங்க சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. வேகமாக வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு வராரு. வெங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு, மா நீங்கள்லாம் ஓகே தானே, இதெல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கா, யா சார் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நேற்றே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு 4 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்க அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன நடந்துச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கா. அதுவா நேற்று சாட்டர்டேயில், ஸோ அதாவது சாட்டர்டே நைட்டு வந்துட்டு பசங்களாம் வந்துட்டு புக்கு போயிருப்பானுங்க போல், அங்கே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான், அதுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று சண்டேவே வந்துட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சுட்டு மண்டே மாதம் அப்படியே ராக் பண்ணுற மாதிரி வந்துட்டு எல்லோரும் ஒன்றா வந்திருக்காதுங்க, அதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டாஃப்ஸில் ஒரு மாதிரி குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்களே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே கேஸ் வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் வாட்சிங்.